அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய வில்வண்டி மனதை வருடிய நாவல். வாங்க கேட்கலாம். டான் டான் என்று ஒலித்த அந்த கடைசி மணி ஓசையை கேட்ட தங்கவேலன் புத்தகப் பையை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு பெஞ்சை விட்டு தள்ளி எழுந்து நின்றான். அடே அப்பா, வகுப்பு முடிவதற்குள் இத்தனை அவசரமா உனக்கு என்று சித்திர உபாத்தியார் அவனை பார்த்து பரிகாசமாக கேட்டதும் வகுப்பில் களீர் என்று ஒரு நகைப்பு ஒலி எழுந்தது. கட்டை வண்டி மைனர், குப்பை வண்டி மைனர் என்று அட்டகாசமான சிறு குரல்கள் சிரிப்பொலியின் நடுவே கிரீச்சிட்டு ஒலித்தன. கட்டை வண்டி மைனர், அது என்னடா புது பெயர் தங்கவேலனுக்கு என்று ஆச்சரியத்துடன் வினவிய உபாத்தியாயர் மேஜை மீது கிடந்த அங்க வஸ்திரத்தை உதறி தோள் மீது போட்டுக்கொண்டார். அதுதான் சார், நாங்கள் தங்கவேலுக்கு வைத்திருக்கும் புது பெயர். அவன் அப்பா கண்ணுசாமியிடம் ஒரு மொட்டை வண்டி இருக்கிறது. அதிலேதான் அவர் குப்பையை ஏற்றிக்கொண்டு நிலங்களுக்கு எரு போடச் செல்வார். அதிலே இவனும் ஏறிக்கொண்டு சில சமயம் பள்ளிக்கூடம் வருவான். அதனாலே இவனுக்கு அந்த பெயர் வைத்தோம் என்று சிரித்தான் பெரிய பண்ணையார் செல்வப்பேரன் கனகதுரை. அவன் ஏதோ பெரிய ஹாஸ்யத்தை கூறிவிட்டதைப் போன்று அவனுடைய நண்பர்கள் நகைத்தனர். பண்ணையார் ராஜசேகரம் பிள்ளையின் தர்மத்தினாலும் முயற்சியாலும் நிறுவப்பட்டது பிசிலம்பட்டி பண்ணையார் எலிமெண்ட்ரி பள்ளிக்கூடம். பண்ணையாரின் செல்லப்பேரன் என்கிற செல்வாக்கிற்கு பயந்த உபாத்தியாயர் கனகதுரையை அதிகம் கடிந்து கொள்வதே இல்லை. இருந்தபோதிலும் வகுப்பிலே மிக்க புத்திசாலியான தங்கவேலனை மற்ற பையன்கள் பரிகசித்து சிரித்ததை அவர் ரசிக்கவில்லை. சேச்சே கனகதுரை, நீ அப்படியெல்லாம் பெயரிட்டு அழைக்கக்கூடாதப்பா. வில் வண்டிக்கும் மோட்டார் வண்டிக்கும் ஏழைகள் எங்கே போவார்கள் என்று சொல்லிவிட்டு போனார். பள்ளி பிள்ளைகள் வகுப்பு அறையினின்று விழுந்தடித்து கொண்டு கலைந்தோட ஆரம்பித்த போது தங்கவேலன் மட்டும் புத்தகப் பையை தோளில் மாட்டிக்கொண்டு துக்கம் நெஞ்சை அடைக்க, கண்களில் நீர் சுரக்க, உதடுகள் துடிக்க, வெளியே போக மனமின்றி செயலற்று நின்றான். ஏழைகள் மோட்டார் வண்டிக்கு எங்கே போவார்கள் என்ற உபாத்தியாயரின் அந்த வார்த்தைகள் அவன் காதுகளில் ரீங்காரம் செய்து கொண்டிருந்தன. வெகு நேரம் அதே நிலையில் இருந்துவிட்டு இருட்டும் சமயம் வீட்டை நோக்கி ஓடினான். குற்றவாளியைப் போல் சுற்றும் முற்றும் விழித்து கொண்டே தோட்டத்து வேலி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். அவன் கிணற்றடியில் நின்ற தந்தையின் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. வழக்கம் போல் கண்ணுசாமி வெற்றிலை கொடிக்காலில் வேலை செய்துவிட்டு அப்பொழுதுதான் வீடு திரும்பியிருந்தான். அழுக்கடைந்திருந்த வேஷ்டிக்கு சோப்பு போட்டு கிணற்றடியில் துவைத்து கொண்டிருந்த அவர், டேய் தங்கவேலு, என்னடா பொண்ணு கணக்கா தலையை குனிஞ்சுக்கிட்டு உள்ளே ஓடுறியே, இங்கே வாடா என்று அன்புடன் அழைத்தார். முகத்தையும் கால்களையும் அவசரமாக கழுவிக்கொண்ட தங்கவேலன் நிற்காமலே உள்ளே ஓடிவிட்டான். இதுவரை அடக்கி வைத்திருந்த துக்கத்தை அதற்கு மேல் கட்டுப்படுத்த இயலாது முற்றத்தில் கிடந்த கயிற்று கட்டிலின் மீது விழுந்து அவன் வாய்விட்டு விம்மி அழுதான். அன்று காலை பண்ணையார் செல்லப்பேரன் கனகதுரைக்கு பிறந்த நாள். வழக்கம் போல் வில்வண்டியில் பள்ளிக்கூடத்திற்கு வராமல் சில தினங்களுக்கு முன் அவனுடைய தாத்தா வாங்கியிருந்த புத்தம் புதிய நீல நிற காரில் அவன் அன்று வந்து இறங்கினான். கனகதுரையின் அன்றைய அலங்காரத்தையே கண்கொட்டாது எல்லா பிள்ளைகளும் பார்த்து கொண்டு நின்றனர். வெண்ணிற பட்டு சொக்காயும் ஜரிகைக்கரை போட்ட வேஷ்டியும் அணிந்திருந்த கனகதுரையின் தலைமீது பூசி இருந்த வாசனை எண்ணெய் அவன் வகுப்புக்குள் நுழையும் பொழுதே கம்மென நாலாபுறமும் மனம் வீசிக்கொண்டிருந்தது. கனகதுரை பெருமையாக வகுப்பின் நடுவே உட்கார்ந்து கொண்டான். அவனை சூழ்ந்து கொண்டு நின்ற நண்பர்கள் ஆனந்தத்துடன், கனகதுரை, உங்கள் வீட்டில் மோட்டார் வண்டி வாங்கியிருக்கிறீங்களா என விசாரித்தனர். ஆமாம் என்று அழுத்த திருத்தமாக பதிலளித்தான் பண்ணையார் பேரன். என்ன விளையாடா என்று ஆவலுடன் வினவினான் இன்னொரு சிறுவன். 10 விரல்களையும் பிரித்து காட்டிய கனகதுரை, இவ்வளவு 1000 ரூபாய்களடா தெரியுமா என்றான் பெருமையுடன். பிறகு கார் செல்லும் வேகத்தை பற்றியும் அதனுடைய அருமை பெருமைகளை பற்றியும் அவர்களுக்கு எடுத்து அறிவித்து கொண்டிருந்தான் அவன். கண்களை அகல விரித்தபடி வாயை மூட மறந்து ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அந்த பிள்ளைகள். முடிவில் கனகதுரை பெருமை பொங்கும் குரலில், என்னுடைய காரில் ஜவந்தியூர் திருவிழாவுக்கு என்னுடன் எல்லோரையும் அழைத்து போகிறேன். வர ஆசை உள்ளவர்கள் கையை தூக்குங்கள் என்றான். தங்கவேலுவை தவிர மற்ற பிள்ளைகள் எல்லோரும் கையை தூக்கவே கனகதுரை கடுமையாக, தங்கவேல், நீ வரவில்லையாடா என்று கேட்டான். அவனா? அவன் எதற்கு நம்முடன் வருவான்? அவர்கள் வீட்டில் உங்கள் காரை விட வேகமாக போகும் மொட்டை வண்டி இருக்கிறதே என்றான் பண்ணையார் வீட்டில் மேனேஜர் வேலை பார்க்கும் பொன்னன் மகன் முத்தையன்.
அவன் வீட்டில் மோட்டார் கார் இல்லாவிட்டாலும் பச்சை நிறம் பூசிய அழகிய வில்வண்டி ஒன்று இருந்தது. அந்த கர்வத்தில் அவன் தங்கவேலனை கேலி செய்தான். அவன் கூறியதை ஆதாரமாக கொண்டு வகுப்பிற்குள் உபாத்தியாயர் வரும் வரையில் பள்ளி பிள்ளைகள் தங்கவேலனை கட்டை வண்டி மைனர், குப்பை வண்டி மைனர், மொட்டை வண்டி மைனர் என்று கூவி அடைத்து கேலி செய்து மகிழ்ந்தனர். முற்றத்து கயிற்று கட்டிலில் புரண்ட வண்ணம் அன்றைய சம்பவங்களை நினைத்து பார்த்த தங்கவேலனுக்கு சோகமும் துயரமும் அடங்கவில்லை. தன் தந்தை ஈனமான அந்த வேலையை ஏன் செய்கிறார்? ஊரில் உள்ளவர்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து குவிந்து கிடக்கும் குப்பையையும் கூலத்தையும் வாரி வண்டியில் ஏற்றி செல்வதனால்தானே அவன் வண்டியை பற்றி பிள்ளைகள் பழித்தனர். குப்பை வண்டியோட்டும் கண்ணுசாமி குப்பைக்காரன், அவன் மகன் தங்கவேலன் குப்பை வண்டி மைனர் என்று ஓடியது அவனது சிந்தனை. கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் கன்னத்தை சொடவே சற்றென்று துடைத்து கொண்டான் தங்கவேலன். குளித்துவிட்டு வேற்று உடை உடுத்தி கொண்டு முற்றத்திற்கு வந்த கண்ணுசாமி, வாசனை மூக்கை துளைக்குதே, வெங்காய குழம்பா என்று இறைந்து கேட்டான். உங்க செல்ல மகனுக்கு வெங்காயம் குழம்புன்னா உயிராச்சுதே, அதனால இன்னைக்கு வச்சேன் என உள்ளிருந்தபடி பதில் அளித்தாள் அவன் மனைவி செங்கமலம். உங்க மகன்தான் வசதியாயிட்டான், நான் கேட்டால் செய்து போட்டிருப்பியா என்று பரிகாசமாக வினவினாள் தந்தை. உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் பொரியலும் தான் செய்து வைத்திருக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட வந்து விடுங்கள் என மிடுக்காக உத்தரவு போட்டாள் செங்கமலம். கயிற்று கட்டிலின் மேல் வந்து உட்கார்ந்த கண்ணுசாமி மகனின் முதுகை அன்புடன் வருடினான். தங்கப்பா, தூங்குகிறாயாடா? எழுந்திருடா ராசாப்பயலே, சாப்பிட நேரமாவல்ல என்று அழைத்தான் அருமையாக. தந்தையின் அதீதமான அன்பு அது சமயம் தங்கவேலனுக்கு விஷமாக தோன்றியது. வெறுப்பும் துயரமும் குடிகொண்டிருந்த அவனது இள உள்ளம் தந்தையின் வாஞ்சையை பகிர்ந்து கொள்ள மறுத்தது. நான் வரேன் போ என்று முணுமுணுத்துவிட்டு திரும்பி படுத்து கொண்டான் அவன். இலையில் போய் உட்கார்ந்த கண்ணுசாமி மகன் எழுந்து வராததைக் கண்டு, டேய் தங்கக்கண்ணு வாடா, தூங்குமுஞ்சு என உள்ளிருந்தபடியே இறைந்து கூப்பிட்டான். நீங்கள் சும்மா இருங்க, நான் போய் அந்த கழுதையை நெட்டி தள்ளி கொண்டு வரேன் என்று பதில் அளித்த செங்கம்பலம் பரிமாறி கொண்டிருந்த பாத்திரத்தை கீழே வைத்துவிட்டு முற்றத்தை நோக்கி சென்றாள். டேய் என்னடா பொய் தூக்கம், ராஜா மவன் போல ராயாசம் பண்றியோ, எழுந்திரு என்று பிள்ளையின் கையை பற்றி இழுத்தாள். தாயார் பிடி நின்று முரண்டு கொண்டு கீழே குதித்து தங்கவேலன் ஆத்திரமாக இலையின் முன் போய் உட்கார்ந்தான். உண்மையிலேயே அவனுக்கு பசி வயிற்றை கிண்டியது. குழம்பின் மனம் நாசியை துளைத்தது. இருந்த போதிலும் உள்ளத்திலே குமுறி கொண்டிருந்த கோபத்தில் சாப்பிடவே அவனுக்கு மனமில்லை. ஏண்டா கண்ணும் மூக்கும் இப்படி சிவந்து கிடக்கு என்று வினவிய செங்கம்பலம் பிள்ளையை உற்று பார்த்தாள். அழுதிருப்பான். ஏண்டா அழுத, என்னத்துக்கு அழுதியான் என்று தந்தை தொடர்ந்தாற் போல கேட்ட கேள்விகளுக்கு உத்தரம் அளிக்க இஷ்டப்படாதவன் போல் 2 வாயில் சோற்றை அள்ளி போட்டுக்கொண்டு கை கழுவ வெளியே ஓடிவிட்டான். சாப்பாடு முடிந்ததும் வாயிற்பக்கம் சென்ற கண்ணுச்சாமி தங்கவேலனை இழுத்து வைத்து கொண்டு, அதுக்குள்ளே தூங்க ஆரம்பிச்சிட்டாதே, நெல்லிப்பாளையம் டூரிங் கொட்டாயில் நல்ல ஆட்டோ ஒன்று வந்திருக்குது, உங்களை இப்போ கூட்டிக்கிட்டு போகிறேன் தெரியுமா என கூறினான் உற்சாகத்துடன். தூக்கம் வருது, நான் வரவில்லை போ என்று தங்கவேலன் அரை மனசுடன் முணுமுணுத்தான் பதிலுக்கு. வண்டியிலே படுத்து நிம்மதியாக தூங்கி கொண்டு வாடா, கொட்டகை கிட்ட வந்ததும் எழுப்பி விடுறேன் என்றான் விடாப்பிடியாக தந்தை. வண்டியிலா? நான் வரலை, அந்த குப்பை வண்டியில் நான் வர முடியாது என்று திடீர் என்று ஆத்திரத்துடன் கத்தினான் தங்கவேலன். ஆனால் கண்ணுசாமி அவனை விடவில்லை. குறிப்பிட்ட நேரத்திற்கு மூவரும் சினிமா கொட்டகைக்கு போய் சேர்ந்தனர். தாயின் தோள் மீது சாய்ந்து கொண்டு தரையில் உட்கார்ந்திருந்த தங்கவேலன் படம் ஆரம்பமான சில நிமிஷங்களில் தன் கோபத்தை மறந்துவிட்டான். படத்திலே வந்த சில ஹாஸ்ய கட்டங்களை அனுபவித்து ரசிக்க கூட சிரித்தான். இடைவேளையின் பொழுது திரும்பி நாலாபுறமும் எல்லோரையும் வேடிக்கை பார்த்த அவனது கண்கள் பின் வரிசையில் போடப்பட்டிருந்த நாற்காலிகளின் பக்கம் வந்து நிலைத்து நின்றுவிட்டது. முகம் சிவக்க நெஞ்சும் பதற அவமானம் தாங்க முடியாமல் சட்டென்று மறுபுறம் முகத்தை திருப்பிக் கொண்டான். ஆனால் பண்ணையார் அருகில் கம்பீரமாக நாற்காலியில் வீற்றிருந்த கனகதுரை தங்கவேலனை அடையாளம் கண்டு கொண்டு விட்டான்.
அங்கிருந்தபடியே தன் கைக்குட்டையை ஆட்டி, தங்கவேல், டேய் தங்கவேல் என்று கீச்சு குரலில் உரக்க கூப்பிட்டான் அவன். அதற்கு பின் தங்கவேலுக்கு படம் பார்க்கவே பிடிக்கவில்லை. நல்ல வேளையாக ஜவந்தியூர் திருவிழாவையொட்டி அடுத்த 4 நாட்களும் அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு விடுமுறையாக இருந்தது. தங்கவேலனும் நிம்மதியாக இருந்தான். அன்றுதான் திருவிழாவின் கடைசி நாள். இன்பமான கனவு ஒன்றிலே லயித்திருந்த தன்னை தாயார் தட்டி எழுப்புவதைக் கண்டு திடுக்கிட்டு எழுந்திருந்தான் தங்கவேலன். நாங்கள் எல்லாரும் குளிச்சுட்டு தயாராக இருக்கோம், நீ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியே? தேர் பார்க்க வரலையாடா? உங்கள் அப்பா வண்டி கட்ட புறப்பட்டுட்டாரு. நீ ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றிக்கிட்டு சட்டு புட்டுன்னு கிளம்பு என அதட்டினாள் செங்கமலம். பெட்டியில் பத்திரமாக பூட்டியிருந்த கல்யாண சிலையை உடுத்தி கொண்டிருந்த அவள் வாரி முடித்திருந்த கொண்டையில் கண்ணுசாமி வாங்கி அளித்த மறுக்கொழுந்தை செருகியவாறு நின்று கொண்டிருந்தாள். வண்டி என்ற வார்த்தை இருதயத்தின் அடியிலேயே அணையும் தருவாயில் இருந்த அவனது ஆத்திரத்தை தூண்டிவிடவே, நான் திருவிழாவுக்கு வரல, என்னை தொந்தரவு பண்ணாதே போ என்று கத்தினான் தங்கவேலன். ஆனால் செங்கமலம் அவனை சும்மா விடுபவளாக இருக்கவில்லை. சாட்டையை கையில் பிடித்தபடி வெற்றிலையை குதப்பிக்கொண்டு உல்லாச நடையுடன் உள்ளே வந்த கண்ணுசாமி தன் செல்வ மகனை செங்கமலம் குளிப்பாட்டி பலவந்தமாக ஆடை அணிவித்து கொண்டிருப்பதை கண்டான். அட, இன்னும் இவர் கிளம்பலையா? வண்டி கட்டி நிற்கிதே என்று வினவிய கண்ணுசாமி தனது அடர்ந்த மீசையை ஆசையுடன் தடவி கொடுத்து கொண்டான். வண்டி என் வண்டி, அந்த குப்பை வண்டியில் நான் வரமாட்டேன். எனக்கு பிடிக்கவில்லை அதில் ஏறி வர. நான் பின்னாலேயே நடந்து வரேன் என்றான் தங்கவேலன் உரத்த குரலில். அடியாத்தே, உங்கள் மகனுக்கு மோட்டார் கார் வேணுமாமே என்று வாயில் ஆச்சரியத்துடன் கையை வைத்து கொண்டு நின்றாள் செங்கமலம். அவரை என்ன நினச்சிக்கிட்டே? அவர் பெரிய துரை அல்ல, மொட்டை வண்டியில் வருவாரா? வில்வண்டி, காரு, விமானம் இதிலே தான் போவார் என்று கண்ணை சிமிட்டிய கண்ணுசாமி திடீரென்று, ஏண்டா, குப்பை அள்ளி பிழைக்கும் என் தொழில் உனக்கு கேவலமாக இருக்குதாடா நாயே? கண்ணுசாமி பிள்ளைன்னு சொல்லிக்க உனக்கு அவமானமாக இருக்குதாடா பதறே என்று கோபத்துடன் உருமிக்கொண்டே தங்கவேலனை இரும்பு பிடியாக பிடித்து கொண்டு பளீர் என்று 2 அறைகள் வைத்தான். குழந்தையை அப்படி போட்டு அடிக்காதீங்க, விடுங்க அவனை என்று குறுக்கிட்டு கூச்சலிட்ட செங்கமலத்தின் கரங்களை உதறிய கண்ணுசாமி கோபத்துடன் விர் என்று வாயிற்பக்கம் சென்று விட்டான். அப்பாருக்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசலாமாடா தங்கதுரையே என்று மகனை அணைத்து கொண்ட செங்கமலம் புடவை தலைப்பால் தங்கவேலன் கண்ணீரை துடைத்துவிட்டு தன் கண்களையும் துடைத்து கொண்டாள். வண்டியில் ஏறிக்கொண்ட அவன் தந்தையின் முகத்தை பார்க்கவே இல்லை. அச்சமும் துயரமும் தாளாமல் வெகு நேரம் வரை தாயின் மடியிலேயே முகத்தை புதைத்து கொண்டு சப்தமிடாது அவன் கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தான். செங்கமலம் அன்று வழக்கம் போல் களிப்புடன் கணவனிடம் ஏதும் பேசவில்லை. இல்லை, ஆம் என்ற வார்த்தைகளை தவிர அவளிடமிருந்து கண்ணுசாமி கேட்ட கேள்விகளுக்கு உத்தரம் ஏதும் வரவில்லை. தேர் புறப்பட்டு விட்டது என்று ஜனங்கள் கூக்குரலிட்டனர். தன்னையும் மீறிய ஆவலில் தலை நிமிர்ந்து பார்த்த தங்கவேலன் தனக்கு முன் திரண்டு நின்ற ஜனத்திரளை மிரட்சியுடன் பார்த்தான். குற்றவாளியைப் போல் அதுவரை மகனை நேருக்கு நேர் சந்திக்க விரும்பாது இப்புறமும் அப்புறமும் பார்த்து கொண்டிருந்த கண்ணுசாமி, தேரு தெரியலையா தங்கப்பா என்று திடீரென்று வினவினான். அவன் முகத்தில் வெட்கம் கலந்ததொரு புன்னகை அரும்பி மறைந்தது. தங்கவேலன் பதிலளிக்கும் முன் மைந்தனை தூக்கி எடுத்து தோளின் மீது உட்கார வைத்து கொண்டு, அதோ பார் தேர், இப்போ நல்லா தெரியுதா என்று கனிவுடன் கேட்டான். தங்கவேலனும் தலையை பலமாக ஆட்டினான். திருவிழா கடைகளில் செங்கமலம் சில சாமான்கள் வாங்கி கொண்டாள். தங்கவேலனுக்கு பலூன்களும் மிட்டாய்களும் வாங்கி கொடுத்தான் கண்ணுசாமி. குதூகலமாக அவர்கள் திரும்பும் சமயம் தன் பெயரை யாரோ சொல்லி கூப்பிடுவதை உணர்ந்த தங்கவேலன் திரும்பி பார்த்தான். மறுகணம் அவனுக்கு ஏன் பார்த்தோம் என்றுதான் இருந்தது. சிவப்பு நிற மிட்டாய் ஒன்றை சுவைத்து கொண்டு நின்ற பண்ணையார் பேரனையும் அவன் சகாக்களையும் கண்ட தங்கவேலனுக்கு கிளியில் இரத்தமோட்டமே நின்றுவிட்டது போல் இருந்தது. டேய் தங்கவேலன், திருவிழாவுக்கு வந்திருக்கிறானாடா என்று கனகதுரை முத்தையனை பார்த்து கண் சிமிட்டி சிரித்தான். அவங்க வீட்டு ஏரோப்ளேனில் வந்திருப்பான் என்று இறைந்து கத்தினான் முத்தையன். மொட்டை வண்டி மைனர், அடே குப்பை வண்டி மைனர் என்று உரத்த குரலில் கிரீச்சிட்டு அவர்களை பார்க்க பிடிக்காமல் தங்கவேலன் விர் என்று
கூட்டத்திற்குள் புகுந்து தங்கள் வண்டியை நோக்கி ஓட்டமாக ஓடினான். திடீரென்று ஏற்பட்ட துக்கத்தினின்று அன்று இரவு விழித்து கொண்டான் தங்கவேலன். முற்றத்து குறட்டின் மீது தூணில் சாய்ந்து கொண்டிருந்த செங்கமலம் அருகில் வீற்றிருந்த கண்ணுசாமியையும் மெல்ல பேசினாலும் இரவின் நிசப்தத்திலே மிதந்து வந்த அந்த பேச்சு ஒவ்வொன்றும் அவனுக்கு நன்றாக கேட்டது. ஐயா, இது என்ன? எதுக்காக நீ அழுகிற? உன் மகன் மேலே கையை வச்சு 2 தட்டு தட்டினது உனக்கு பொறுக்கலை. அப்பாடி, அவன் உனக்கு தான் மகன், எனக்கு சொந்தம் இல்லை இல்லையா? அவனை ஏண்டா அடிச்சேன்னு நான் மனசுக்குள்ள பட்ட பாடு உனக்கு என்ன தெரியும்? ஆசைங்கிறது யாருக்குத்தான் இல்லை? பணக்கார வீட்டு பொம்பளைகளைப் போல நகை நட்டு போட்டு பட்டு சேலையை உடுத்தணும்னு எனக்கு கூட தான் ஆசை இருக்குது. அவன் பச்சை குழந்தை என்ன கண்டான்? பண்ணையார் பேரனை போல வில் வண்டியிலும் மோட்டார் காரிலும் போக வேணும்னு ஆசைப்பட்டான். ஆசைப்படட்டும், வேண்டாங்களேண்ணா. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை பற்றி அவனுக்கு ஏன் இப்படி மனசில் வெட்கம் தோணணும்? நாம் ஒருத்தரிடம் திருடினோமா? நெற்றி வேர்வை நிலத்தில் விழ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். இது தெரியலையே அவனுக்கு? இதெல்லாம் அவனுக்கு தெரிகிற வயசுங்களா? படித்து நல்ல அறிவு வந்த பெரியவர்களுக்கே இந்த புத்தி வரவில்லை. 10 வயசு கூட ரொம்பாத பிள்ளை அவன். என்ன கண்டான்? குப்பை அள்ளுறது கேவலம்னு அவனுக்கு தோணுச்சு போல இருக்குது என்று நிறுத்தி அவள் இந்த பாவி வயிற்றில் வந்து அவன் பிறக்க வேணாம், உண்டானப்பட்டவங்க வீட்டில் பிறந்திருக்கலாம் என்று விம்மி அழுதாள். தாயின் வார்த்தைகள் தங்கவேலன் மனதை என்னவோ செய்தன. அவளது அழுகை ஒலி அவனது உள்ளத்தை பதறச் செய்தது. கண்களில் நீர் கசிய ஆரம்பித்தது. அம்மா, அழுவாதே அம்மா, தெரியாமல் அப்படி சொல்லிவிட்டேன் என்று கத்தி கொண்டு அவளது கழுத்தை அணைத்தபடி வாய்விட்டு அழ வேண்டும் போல் துக்கம் நெஞ்சை பிளந்தது. ஆனால் அவனுக்கு ஏனோ எழுந்து அவளிடம் சொல்ல தைரியம் ஏற்படவில்லை. மறுநாள் காலை அவனால் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியவில்லை. குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்குதே, இங்கே வந்து பாருங்க என்றால் மகனை தொட்டு பார்த்த செங்கமலம் கவலையுடன். காய்ச்சலா? திருவிழாவில் வெயிலில் சுற்றுனது தங்கப்பயலுக்கு ஆகவில்லை போல இருக்குது என்று பதிலளித்த கண்ணுசாமியின் வதனம் கவலையினால் சாம்பியது. கம்பளியை மடித்து கட்டிலின் மீது தட்டி போட்டு தரையில் படுத்திருந்த மகனை பத்திரமாக எடுத்து கட்டிலின் மீது போட்டுவிட்டு வைத்தியரை கூப்பிட்டு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும், ஊர் முழுவதும் காய்ச்சல்னு சொல்கிறாங்க என்று முணுமுணுத்தான். நாட்கள் சென்று கொண்டிருந்தன. திருவிழாவுக்கு மறுநாள் ஜுரமாக படுத்த தங்கவேலனுக்கு சில நாட்கள் தன் நினைவே இருக்கவில்லை. ஏதேதோ பிதற்றி கொண்டு கிடந்தான். அன்று இரவு தங்கவேலனுக்கு திடீரென்று விழிப்பு ஏற்பட்டது. காய்ந்து கொண்டிருந்த ஜுரம் தணிந்து போனதனால் குப்பென்று உடலெல்லாம் வியர்க்கவே போர்வையை தள்ளிவிட்டு புரண்டு படுத்தான். தாகம் என்று தண்ணீர் கேட்க முற்றத்தின் பக்கம் கண்களை திருப்பிய தங்கவேலன் வார்த்தைகள் தொண்டையிலேயே நின்றன. முற்றத்து குறட்டின் மீது முகத்தை கைகளில் தாங்கிய வண்ணம் தலையை கவிழ்ந்து கொண்டு உட்கார்ந்திருந்த கண்ணுசாமி உடல் குலுங்க அழுது கொண்டிருந்தார். ஐயோ பாவி, நான் எந்த வேலையிலே குழந்தையை தொட்டு அடித்தேனோ? கண்ணை திறக்காம கிடக்கிறானே, தெய்வம் என்னை சதி செய்து விடும் போலிருக்கிறதே என்று அரற்றினான் அவன். இப்படி நீங்களே மனசை தளர விடுறது நல்லாவா இருக்கு? நேற்றைய காட்டிலும் இன்றைக்கு எவ்வளவோ காய்ச்சல் குறைந்திருக்கு. என்னை மாரியாத்தா கை விட்டுட மாட்டா என்று தைரியம் சொன்னாள் செங்கமலம். செத்து பிழைத்தான் தங்கவேலன் என்றுதான் எல்லோரும் பேசிக்கொண்டார்கள். 1 மாத காலத்திற்கு பிறகு அவன் அன்று மீண்டும் பள்ளிக்கூடத்திற்கு போனான். அவன் வரும்பொழுது வகுப்பு துவங்கிவிட்டது. அதனால் மற்ற பிள்ளைகள் அவனிடம் எதுவும் பேசக்கூடவில்லை. பள்ளிக்கூடம் எப்பொழுது முடியும் என்று காத்திருந்தவர்கள் போல் மணி அடித்ததும் எல்லோரும் அவனை வந்து சூழ்ந்து கொண்டனர். டேய், குச்சி ஆட்டமாக இழைத்து போயிட்டியடா தங்கவேலா, 1 மாதமாக காய்ச்சல் இல்லாடா கிடந்த என்று அனுதாபத்துடன் விசாரித்தனர் சில பிள்ளைகள். பிள்ளைகளை தள்ளி கொண்டு வந்து நின்ற கனகதுரை அட்டகாசமாக சிரித்து கொண்டு, கட்டை வண்டி மைனரை காணாமல் என் கண் பூத்து போயிற்று என்றான். அடி உண்ட புலி போல் வெடுக்கென தலையை நிமிர்த்தி தீப்பொறி பறக்கும் கண்களால் பண்ணையார் பேரனை உற்று பார்த்தான் தங்கவேலன். என்னடா சொன்ன? ஜாக்கிரதையா பேசுடா, பல் உதிர்ந்து விடும் என்று மெலிந்த தனது சிறு கரத்தை மடக்கி கொண்டு முகத்தில் குத்தும் பாவனையில் நின்றான் ஆங்காரத்துடன் தங்கவேலன். திடீரென்று ஏற்பட்ட தைரியத்தில் தன்னை நோக்கி கேலி செய்து நகையாடிய
அவ்வளவு பிள்ளைகளையும் மென்று தின்று விடுபவன் போல் விழித்து பார்த்தான் அவன். அடே அப்பா, ரொம்ப கையை வீசுறியே, உண்மையைத்தானே சொன்னேன். உங்கள் அப்பன் குப்பை வண்டி ஓட்டும் குப்பைக்காரன் தானே என்றான் துச்சமாக கனகதுரை. ஆமாம், எங்கள் அப்பா குப்பை வண்டி ஓட்டும் வேலைதான் செய்கிறார். அது என்னடா தப்பு? உங்கள் வீட்டில் வந்து திருடினாரா? வறண்டுனாரா? உங்களிடத்தில் வந்து ஒரு கால் பிச்சை கேட்டாரா? நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைக்கிறதிலேயே என்னடா வெட்கம் வந்து விட்டது என்று படபடவென்று உரத்த குரலில் கத்திய தங்கவேலன் எல்லோரையும் நிமிர்ந்து கம்பீரமாக பார்த்தான். தொழில், கௌரவம் என்றெல்லாம் விவரம் ஒன்றும் புரியாவிடினும் ஏனோ தங்கவேலன் மொழிகள் அந்த வாண்டு பயன்களை சற்றென்று வாயை மூடிக்கொள்ளச் செய்தன. பண்ணையார் பேரன் கனகதுரை நகத்தை கடித்து கொண்டு நண்பன் முத்தையனை பார்த்து திரு திருவென விழித்தான், குற்றவாளியைப் போல். சமீபத்தில் தாத்தாவுடன் அவன் பார்த்த ஒரு சினிமா அவன் ஞாபகத்திற்கு வந்தது. ஜாதியில் என்ன இருக்கிறது? பிறப்பில் என்ன இருக்கிறது? தொழிலில் அகௌரவம் என்ன இருக்கிறது? எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று தொண்டையை கிழிய கையை தூக்கி ஆட்டி கத்தி கொண்டு வந்த சினிமா கதாநாயகன் ஞாபகம் அவனுக்கு வரவே அவனது அரட்டல் பேச்சுகள் திடீர் என்று ஓய்வு எடுத்து கொண்டன. துடுக்குத்தனமான பேசும் கனகதுரையே தலையை தொங்க போட்டு கொண்டதை கண்ட மற்ற பிள்ளைகள் மௌனம் சாதித்தனர். அதுதான் தருணம் என்று நினைத்தவன் போல் தங்கவேலன், இனிமேல் என்னை யாராவது குப்பை வண்டிக்காரன் என்று கூப்பிடுங்கள், சொல்கிறேன் என்று கையை ஆட்டிவிட்டு புத்தகப்பையை தோளில் போட்டுக்கொண்டு நிமிர்ந்து அலட்சியமாக நடந்து வீட்டை நோக்கி சென்றான். சின்ன வாய்க்காங்கரை மேட்டருகில் வந்ததும் தங்கவேலன் சுற்றுமுற்றும் பார்த்தான். சற்று தொலைவில் கண்ணுசாமி காலை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருப்பதைக் கண்ட தங்கவேலன் நெஞ்சம் துணுக்குற்றது. ஓட்டமாக ஓடி தன் தந்தையை அணுகி, என்னப்பா என்று கேட்டான் ஆவலுடன். உள்ளங்காலில் பதிந்திருந்த பீங்கான் ஓட்டை பிடுங்கி எறிந்த கண்ணுசாமி குபு குபுவென்று ரத்தம் பொங்கி வழிந்த காயத்தை கைகளால் அமுக்கி கொண்டே, அந்த எரு குப்பையில் கண்ணாடி இருந்திருக்குது போலிருக்கு, காலில் நல்லா ஏறிடுச்சு என்றான். ரத்தம் கொட்டுதே அப்பா என்று அச்சத்துடன் கூவிய மைந்தன் சடசடவென்று தகப்பன் தலை முண்டாசு துணியை கிழித்து பாதத்தின் மீது அழுத்தமாக ஒரு கட்டு போட்டான். மைந்தன் குணம் கண்ட கண்ணுசாமி மைந்தன் தோள் மீது மெல்ல தட்டி, அதோ பார் தங்கப்பா, நல்லா இருக்குதா சொல்லு என்றான். தந்தை சுட்டி காட்டிய திக்கை திரும்பி பார்த்த மைந்தனது விழிகள் ஆச்சரியத்தில் தெரித்து விடும் போல் அகன்றன. ஏதப்பா இந்த வில்வண்டி என்று உற்சாகத்துடன் கூவினான் தங்கவேலன். இன்றைக்கு மத்தியானந்தான் மேனேஜர் ஐயா கிட்ட வாங்கினேன், நீ நிதமும் அதில் ஏறிக்கொண்டு போகலாம் என்றான் கண்ணுசாமி. தந்தை தன்னிடம் காட்டிய அன்பை கண்டு தங்கவேலனது உள்ளம் உருகியது. என்னவெல்லாமோ சொல்ல வேண்டும் என்று அவன் உதடுகள் துடித்தன. ஆனால் என்ன கூறுவதென அவனுக்கு விளங்கவில்லை. அப்பா, அம்மாவுக்கு வில்வண்டியை காட்டலாம், வரையா என்றான் முடிவில். வேலை இருக்கிறதே தங்கதுரையே, மேனேஜர் ஐயா கொடிக்காலுக்கு இந்த வண்டி எருவை எடுத்து கொட்ட வேணுமே, பாதி வேலையில் வீட்டுக்கு எப்படி போகிறது என்று கேட்டான் தந்தை. காலிலே உனக்கு காயம் பட்டுடுச்சே, எப்படியப்பா நடந்து போவ என்று கேட்ட மைந்தன் சட்டென்று புத்தகப்பையை தரை மீது கெடுத்துவிட்டு வேஷ்டியை இழுத்து கட்டி கொண்டான். இரு அப்பா, நீ நடக்க வேண்டாம், வண்டியிலிருந்து கூடையில் எருவை நிரப்பிக்கொண்டு நான் தோட்டத்துக்கு மேட்டில் கொண்டு போய் கொட்டிவிட்டு வரேன் என்று பெரிய மனிதர் போல கூடையை கையில் எடுத்துக்கொண்டு நடந்தான். உன் மேலெல்லாம் அழுக்காக போயிடுமடா, உனக்கு ஏன் இந்த அவதி என்று தந்தை கேட்டதை தங்கவேலன் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. ஒரு கூடையை தலையில் சுமந்து கொண்டு அவன் விடுவிடுவென்று தோட்டத்து மேட்டை நோக்கி போனதை பார்த்த கண்ணுசாமியின் உள்ளம் கட்டுக்கடங்காமல் பூரித்தது.